I am Shantini, 8 plus 2 accountancy students, chapter number 2, non-profit organization, sum number 18. How will the following appear in the final account? Final account means income and expenditure and balance sheet. In the balance sheet, மட்டும் பண்ணா போதும். Karaikudi Sports Club for the year 31st March 2019. Tournament fund on 1st April 2018, 90,000 கொடுத்திருக்காங்க. அப்புறம் tournament fund investment on 1st April 2018, that is asset side during investment. Interest received on tournament investment, we add along with the tournament fund. Donation to the tournament fund, இதுவும் liability, இதுவும் add பண்ணணும். Tournament expense less பண்ணணும். ஏன் இது liability side நம்ம போடுறோம், asset side போடக்கூடாது அப்படின்னா, tournament fundனா இனிமே திரும்ப tournament நடக்கும்போது நீங்க திரும்ப கொடுத்துடணும். ஓகே, அதே சமயம் டோர்னமெண்ட்டுக்காக அந்த ஃபண்ட் வச்சுருக்கோம்ல, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் டோர்னமெண்ட் டொனேஷனையும் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி எங்கே கொடுத்துருணும், டோர்னமெண்ட் நடக்கும்போது நம்ம பே பண்ணிடணும். ஓகே, அதனால அது லைபிலிட்டி சைடில் நம்ம போடுறோம். ஓகே, இப்போ நம்ம எழுதலாம். டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்னர் காலத்தில் 90,000 add interest on tournament fund எவ்வளோ ரூபா, 9,000. அதுக்கப்புறம் டொனேஷன் add ரெண்டாயிரம் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம போடணும். டொனேஷன் இஷ்டம் தான் போடணும். Donation to tournament fund. Okay, இது எவ்வளோ, 10,000. இப்போ டோட்டல் நமக்கு 1,09,000 அப்படிதானே, 1,09,000. Tournament expenses less expenses 60,000. இப்போ இதோடைய மீதி நம்ம எழுதுறோம் அவுட்டர் காலத்தில் மைனஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலத்தில். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா முன்னாடி கூட மைனஸ் போட்டுட்டு தப்பே இல்லை. ஓகே, லெஸ் அப்படிங்கிறதுனா சப்போஸ் மறந்துடும் அப்படின்னா இல்லை மைனஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ அசட் சைடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது அவுட்டர் காலத்தில் 90,000. இது டேலி ஆகாது, சும்மா அப்படி எழுதுனா போதும். ஓகே, தேங்க்யூ.